இஸ்ரேல் ஈரான் போர் ஆரம்பித்து 7வது நாளாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. 2 நாடுகளுமே இந்த போரில் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்திருக்கிறாங்க. ஈரானில் அணு ஆயுதம் தயாரிக்கப்படுவதாக கருதப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தை இஸ்ரேல் இராணுவம் தாக்கி அடித்தாங்க. இதற்கு பதிலடியாக ஈரான் இராணுவம் தாக்குதலில் சமீபத்தில் ஒரு மருத்துவமனை மிகப்பெரிய சேதம் அடைஞ்சிருக்கு. இதற்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து கேட்டதுக்கு அந்த மருத்துவமனை கட்டடத்துக்கு பக்கத்தில் இஸ்ரேலினுடைய செயல்பாடுகள் இருப்பதாக நாங்கள் கருதணும், அதனால் நாங்கள் தாக்குனதில் இந்த மருத்துவமனை தவறுதலாக சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார், ஈரான் நிபந்தனையற்ற சரணடையணும் அப்படின்னு சொல்லி. இது போக அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் எல்லாமே மத்திய கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்குது. இந்த போர்க்கப்பல்கள் எல்லாமே எந்த நேரமும் தாக்குவதற்கு தயாரான நிலையில இருக்கு. இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் அமைதியா இருந்த ரஷ்யா தற்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. ரஷ்ய அதிபர் புதினே நேரடியாக கருத்தை வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்கா இந்த போர்ல இறங்குச்சு அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய போரா மாறுறதுக்கு வழிவகுத்துரும். அது போக தேவையில்லாத குழப்பங்களும் எதிர்மறை விளைவுகளும் ஏற்பட்டுடும். அதனால அமெரிக்கா இந்த போர்ல நேரடியாக இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிபர் புதினே நேரடியாக ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஈரான் கூடயும் இஸ்ரேல் கூடயும் எங்களுக்கு நல்ல நட்புறவு இருக்கு. 2 நாடுகளையும் அழைத்து பேசி நாங்கள் சமரசம் பண்ணி வைக்கிறோம். தேவையில்லாம அமெரிக்கா இந்த போருக்குள்ள புகுந்து அணு ஆயுதத்தை குறைக்கிறோம்னு சொல்லி இதையே அணு ஆயுத போரா மாத்திர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதிபர் புதின் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்காரு. ரஷ்ய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கா இந்த போர்ல இறங்கினாங்க அப்படின்னா ஈரானுக்கு ஆதரவாக மற்ற நாடுகள் அணி சேரும். இது 3ஆம் உலக போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வழிவகுத்துரும். அதனால அமெரிக்கா தேவையில்லாமல் இந்த போரில் தலையிடுறதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்காரு. ஒருவேளை அமெரிக்கா இந்த போரில் இறங்குது அப்படின்னா ஒரு அணியில் இஸ்ரேல், அமெரிக்கா, அந்த 2 நாடுகளுடைய நட்பு நாடுகள் ஒரு அணியில் இருக்கும். இந்த பக்கம் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா உள்ள வரும். அது வந்துச்சு அப்படின்னா சீனாவும் உள்ள வரும். இந்த நாடுகளுடைய நட்பு நாடுகள் இன்னொரு அணியில் இருக்கும். இந்த 2 அணியில் இருக்கக்கூடிய நாடுகள் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. இதுவே ஒரு அணு ஆயுத போருக்கு வழிவகுத்துடும். அது மட்டுமல்ல, இது ஒரு 3ஆம் உலக போருக்கு வழிவகுத்துடும். ஒருவேளை ரஷ்யா சொன்ன மாதிரி அந்த 2 நாடுகளையும் அழைத்து சமரசம் செஞ்சு வச்சாங்க அப்படின்னாக்கா 3ஆம் உலக போர் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை.